100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கின்றார். இதன் காரணமாக இன்றைய தினத்தில் பல எதிர்பாராத சம்பவங்கள் நடக்கப் போகின்றது. எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் பற்றியும், என்ன நடக்கப் போகின்றது அப்படின்ற ரகசியத்தை பற்றியும் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய தினத்தில் 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்வதால் நல்ல யோகங்களை நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீங்க. இருந்தாலும் சில பிரச்சனைகள் வரதான் செய்யும். பண ரீதியாக பார்க்கும்போது பண வரவு சிறப்பாக இருக்க போகின்றது. திட்டமிட்ட காரியங்கள் தங்கு தடையின்றி நிச்சயம் நிறைவேறிடும். கடந்த கால உழைப்பிற்கு உங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கப் போகின்றது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளை எல்லாம் திட்டமிட்டபடி நீங்கள் நடத்த போகிறீங்க. இன்றைய தினத்தில் அதற்கான வாய்ப்புகள் அமையப் போகின்றது. நண்பர்கள் வழியில் எதிர்பாராத உதவிகள் தானாக வந்து சேரப்போகின்றது. சமூகத்தில் உயர்மட்ட அதிகாரிகளுடனும் அரசியல் பிரமுகர்களுடனும் இணைந்து செயல்பட போகிறீங்க. தொழில் ரீதியாக புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக போகின்றது. ஏற்றுமதி இறக்குமதியில் லாபத்தை பார்க்க போகிறீங்க. கழுத்து மற்றும் முதுகு வலி தொடர்பான உபாதைகள் நிச்சயம் ஏற்படும். அப்படின்றதுனால அந்த விஷயத்தில், அந்த உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீண் செலவு ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கக்கூடிய விதத்தில் பண வரவு சிறப்பாக இருக்க போகின்றது. அதற்காக வீண் செலவு செய்யுங்க அப்படின்ட்டு சொல்ல வரலை. வீண் செலவுகள் செய்யாமல் இருப்பது நல்லதுன்னு தான் சொல்ல வரும். பயணங்கள் மூலமாக அலைச்சல்கள் இருந்தாலும் நிச்சயம் வெற்றி கிடைக்கப் போகின்றது. கனவுகளால் இன்றைய தினத்தில் சில தொல்லைகள் ஏற்படலாம். சரியான நேரத்தில் தூங்க முடியாத சூழ்நிலை கூட உருவாகும். உஷ்ண சம்பந்தமான நோய் உண்டாக வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது. தொழில் வியாபாரத்தில் பண தேவை ஏற்பட்டாலும் சமாளிச்சிடுவீங்க. கடன் விவகாரங்களில் கவனமாக இருப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் நீங்கள் கவனமாக இல்லைன்னா நிச்சயம் பிரச்சனை தான். உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா ஓய்வு இல்லாமல் பணியாற்ற வேண்டியிருக்கும். இயந்திரம், நெருப்பு, ஆயுதம் இதையெல்லாம் பயன்படுத்தி வேலை செய்வோர் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகலாம். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டாலும் சரியாக்கிட்டோம். வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பிள்ளைகளுக்காக கூடுதல் செலவு செய்ய வேண்டியிருக்கும். உறவினர்களிடம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றவர்களுடைய வேலைக்காக அலைய வேண்டியிருக்கும். கல்வியை தவிர மற்ற வேலைகளில் மாணவர்கள் கவனத்தை சிதறவிடாமல் இருப்பது நல்லது. வாகனங்களில் செல்லும்போது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்ளுங்க. இல்லைனா உடல் ரீதியாக பல பிரச்சனைகள் இன்று உங்களை தொந்தரவு செய்யும். மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய நீங்கள் ஆசைப்பட்டாலும் அந்த உதவி நிச்சயம் உங்களுக்கு எதிராக திரும்ப வாய்ப்பு இருக்கின்றது. அப்படின்றதுனால உதவி செய்கிறத இன்றைய தினத்தில் மறந்துடுங்க. பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்க போகிறீங்க. இந்த காலகட்டத்தில், அதாவது இன்றைய தினத்தில் எடுத்த காரியத்தை தைரியமாக உறுதியோடு செயல்படுத்த போகிறீங்க. வாழ்க்கைக்கு தேவையான புதிய வசதிகள் உங்களுக்கு தானாக கிடைக்கப் போகின்றது. உறவினர்கள் மூலமாக பெரிய பெரிய உதவிகள் கிடைக்கக்கூடிய அற்புத தினமாக இது மாறப்போகின்றது. புதிய ஆடை ஆபரணங்கள் அணிகலன்கள் வாங்க போகிறீங்க. வீடு மனை வாங்க திட்டமிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயம் அது நடக்கும். ஒரு சிலர் புதிய வாகனத்தை வாங்குவதற்கான யோகமும் இன்றைய தினம் இருக்கின்றது. எடுத்த காரியம் சிறிது முயற்சிக்கு பிறகு நிச்சயம் இன்றே நடைபெறும். தொழில் வியாபாரம் சற்று ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் மிக பெரும் அளவில் லாபத்தை பார்ப்பீங்க. பழைய பாக்கிகளை வசூலிப்பதற்கு அலைய வேண்டி இருக்கும் என்று தான் சொல்ல வேண்டும். கூடுதலாக பணியாற்றி பணத்தையும் பார்க்க போகிறீங்க. வேலை செய்கிறவங்க இத்தனை நாள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் இன்று
விடிவு கிடைக்கப் போகின்றது. யாரை நம்பியும் பயனில்லை அப்படின்றத இன்றைய தினத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள போகிறீங்க. உங்களுடைய கிரக நிலைகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால், சனி பகவான் குரு பகவானின் அருளால் இதுவரை பார்க்காத ஏற்றங்களை பார்க்க போகிறீங்க. இதுவரைக்கும் முடியாத காரியங்களை எல்லாம் முடித்து காட்ட போகிறீங்க. யார் என்ன சொன்னாலும் நான் செய்கிறது தான் சரி அப்படின்ட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா, இன்றைய தினத்தில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் அடுத்தடுத்த தினத்தில் பெரிய பெரிய வெற்றிக்கு உதவியாக அமையும் அப்படின்றத 100% உறுதியாக சொல்லலாம். நீங்கள் இன்றைய தினத்தில் சுகபோக ஒரு வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு தேவையான வசதி வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகின்றது. குரு பகவான் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்க போகின்றார். சனி பகவான் வாரி வள்ளலாக மாறப்போகின்றார். சனி பகவான் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. சனி பகவான் அள்ளி அள்ளி கொடுக்க தயாராக இருக்கின்றார். அப்படின்றதுனால வரக்கூடிய வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்தினீங்கன்னா, சனி பகவான் கொடுக்கின்றார் என்று எண்ணி சிறிய பொருளானாலும் பெரிய பொருளானாலும் ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால், மிக பெரும் அளவிலான சுகபோக ஒரு வாழ்க்கையை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் வாழ்வீங்க. அதற்கான ஒரு வெற்றி படியாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்க போகின்றது அப்படின்றத தான் கிரக நிலைகள் சொல்கின்றது. ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இன்றைய தினத்தை போல் ஒரு அருமையான தினம் இனி வருமா என்பது தெரியாது. அந்த அளவிற்கு சாதகமான கிரகங்களினுடைய நிலைகள் இருப்பதால் உங்களுக்கு ஒவ்வொரு அடியும் வெற்றி தான். தொழில் ரீதியாக குடும்ப ரீதியாக கொடிகட்டி பறக்கக்கூடிய யோகம், பண வரவு சிறப்பாக இருக்கக்கூடிய அமோக நிலை, எடுத்த காரியத்தில் வெற்றி பெறக்கூடிய அமோகமான அமைப்பு, இதைவிட வேறு ஒரு நாள் உங்களுக்கு அமையாது. மிக மிக முக்கியமாக உங்களுடைய பேச்சால் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கும். அப்படின்றதுனால பேச்சுகளை குறைத்து வேலைகளில் செயல்களில் உங்களுடைய திறமையை காட்டுங்க. தேவையற்ற பேச்சுகளை தவிர்த்து விடுங்க. குறிப்பாக ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் பெண்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரிஷபம் ராசியில் பிறந்த ஆண்கள் பெண்களிடமும், ரிஷபம் ராசியில் பிறந்த பெண்களிடமே கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது. ஏன்னா உங்களுடைய வாய் வார்த்தையால் பல சம்பவங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள் நிகழும். அப்படின்றதுனால கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது. மற்றபடி இன்றைய தினத்தில் நீங்கள் பெரிய அளவிலான முன்னேற்றத்தையும் உச்சத்தையும் பார்க்க போகிறீங்க அப்படின்றத உறுதியாக சொல்லலாம். அதையும் மீறி உங்களுக்கு ஏதேனும் தொல்லைகள், பிரச்சனைகள் என்று வரும்போது திருச்செந்தூர் முருகப்பெருமானை நினைத்து வழிபாடு செய்யுங்க. வீட்டிலையே வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலங்கள் இனிதான, செல்வ செழிப்பான, சுகபோக வாழ்வை அமைத்து கொள்வதற்கு தேவையான அனைத்து வசதிகளும் வரக்கூடிய ஒரு காலமாக அமையும் அப்படின்னு 100% நிச்சயம் உறுதியாக சொல்லலாம். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.